2 3 வணக்கம் குண்டோஸ் ஃபேமிலி. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா எங்களோட காதல் கதையை சொல்றதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஓகேங்களா? கதையை சொல்றதுக்காண்டி, கதையை கேட்கறதுக்காண்டி 2-3 பேர் லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி பண்ணிடுவோம், அன்னைக்கு சொல்லிடுவோம், அன்னைக்கு லீவு வேறையா. சரி இன்னைக்கு நம்ம கதையை சொல்லிடுவோன்றதுக்காண்டி ஒரு லொக்கேஷனை பார்த்து சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எந்த லொக்கேஷன்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல இருந்து உட்காந்துருக்கோம். சரிங்களா? நான் வேற மல்லிகைப்பூ வச்சிருக்கேன் சொல்லிட்டு, நான் வேற மல்லிகைப்பூ வச்சிருக்கேன். அது வேற கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படக்கூடாது, தைரியமா இருந்தாதே அது நம்ம கிட்ட வராது. ஓகேங்களா? சரி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணு. அத்தாடி லவ் ஸ்டோரியாடா சொல்றீ? லவ் ஸ்டோரி டேய் வலிக்கு சும்மா இருமா. எங்க ஃபோன்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்து ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம லவ் ஸ்டோரி பெருசானா ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக தான் இருந்தாலும் நான் என்னோட லவ் ஸ்டோரியை சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் இதில் வந்து நிறைய அட்ஜஸ்டிங், ஆனால் யாருக்குமே இந்த மேட்டர் தெரியாது. நாங்கள் முதல்ல சொல்கிறோம். எங்கள் குடும்பம்லாம் பார்த்துச்சுன்னா நல்லா செத்து ஆத்தாடி. ஏன்னா இவங்க ரெண்டு பார்க்க அப்பாய் மாதிரி இருந்துட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்களா இருக்கிறதே ஊழ குசும்பு பண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, யோசிப்பீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நடந்திருக்கு எங்கள் லவ்வில். முதல் இவங்க ஒன்றும் இல்லை, என்னோட அக்கா பொண்ணு தான். எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அத்தை மக தான். அத்தை மக என்னோட எங்கள் ஐயா, இவங்க ஐயா எல்லாரும் கூட பிறந்த அங்காளி பங்காளி அந்த மாதிரி உறவுல வந்து எனக்கு வந்து அத்தை பொண்ணு, எனக்கு வந்து மாமா மையன். என்ன இவங்க வந்து பெருசாக வந்து ரொம்ப தள்ளி தான் வீடு. நாங்கள் கீழே தெருவு, இவங்க வந்து மேலே தெருவு அங்கிட்டு தான் இருப்பாங்க. பெருசாக இங்கே டச்சுனா இல்லை. எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா சும்மா கிண்டல் நையாண்டி அந்த மாதிரி பொண்ணு, அத்தை பொண்ணு ஏன் வாங்க கத்திரிக்காய் என்ன பண்ணுற, என்ன ஏது பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசுறது. இது அப்படி கேட்டா இது நம்ம ஆளுதான் அப்படின்ட்டு போறது. அந்த மாதிரி தான் நான் வந்து. ஆனா எனக்கு பெருசா அந்த இந்த மாதிரி ஆசைகளோ எதுவும் இல்லை. நக்கல் அடிக்கிறது அந்த மாதிரி போயிடுறேன். அந்த மாதிரி தான் ஒரு டைம் போயிட்டு நான் பாட்டுக்கு நம்ம ஊருக்கு அப்படியே அவங்களுக்கு தெரியறதான். அப்புறம் எப்பயோ ஒரு டைம் என்னன்னா, ஒரு ரீசெண்டா கொரோனா டயத்துல நான் வந்து திருப்பி ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கொரோனா டயத்துல தான் நான் சந்திக்கலையா. என்னன்னா எங்க ஊர்ல வந்து தண்ணி வந்து பைப்ல வருதுல தண்ணி, அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து எங்களுக்கு குளத்துல தான். நாங்க குளத்துல மழை தண்ணி வந்து அந்த குளத்து மூலியமா விழுந்து நல்லா பெரிய கம்மா மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை அதாவது போய் மோந்துட்டு வந்து குடிக்கிறது நாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து தண்ணிக்கு போனாங்க சொல்லிட்டு. ஆமா, தண்ணிக்கு போற இடத்துல இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரோட்ல தெரியல ரோட்ல வந்து அந்த பாதையில தான் தண்ணி நமக்கு குடிக்கிற தண்ணி மொக்க போறோம். இல்ல ஆடு அப்பதான் வச்சிருந்தா போல, ஆடு பத்திட்டு வந்தாங்க. பார்த்தேன், என்னடா ஆடு மேய்ச்சிட்டு தெரியுது போல பிள்ளை அப்படின்ட்டு. அத்தம்மா நைட்டா கிண்டல் அடிச்சுட்டு போலாம்ட்டு, என்னம்மா பண்ற ஆடை இங்கேம்மா விட்டு கத்திரிக்காய் அந்த மாதிரி நக்கல் பண்ணேன். பண்ணிட்டு போயில அப்புறம் நம்பரு கொடுமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பத்தி வாங்கிட்டு போனேன். அதாவது எப்படின்னா நான் சொல்றேன், எப்படின்னா உன் நம்பரை நான் வாங்கிக்கிட்டேன், என் நம்பரை நீ வாங்கின. ஆனா எனக்கு ஒரு இது, சப்போஸ் நம்மளோட நம்பரை வாங்கிட்டு போன் பண்ணலைன்னா என்ன பண்றது அப்படிங்கறத யோசிச்சு நான் உன் நம்பரையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உன் நம்பரையும் நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து பிடிக்கும் இது. எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா செத்தேன். எனக்கு வந்து பிடிக்கும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல எல்லாம் என்னைய வந்து அப்பெல்லாம் உங்க அம்மாவும் சரி, சோனியாக்கா எல்லாமே நாராஸ் பொண்டாட்டி, நாராசல் வந்துருச்சு அப்படின்றது மாதிரியே சொல்லிட்டே இருப்பாங்க. அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. சரி நம்ம ஆள் வலிக்கு வந்து நம்பர் கேட்குதே அப்படின்ற ஒரு சந்தோஷம், சரியான சந்தோஷம். கடவுள் தான் இப்போ நம்ம ஆடு வைக்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேன். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணேன், நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணேன். நான் கால் வரல, நான் நினைச்ச மாதிரியே கால் வரல. சரி கால் பண்ண விருப்பம்ல போல, சரி நம்மளா பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணேன், கத்திரிக்காய் என்ன நீ பண்ணிருக்க, எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்டேன்னு. எல்லாருமே அண்ணெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா அவனுமே நான் அண்ணன் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டேன், சும்மா போவான்னு பேசியிருக்கேன். வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றேன், என்ன கத்திரிக்காய் மெசேஜ் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்டேன்னு, அதனாலதான் நானே பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன். வாட்ஸ்அப்ல அப்புறம் பேசி சும்மா எப்பயும் போல நார்மலா கிண்டல் அடிச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு பொழுது போயிடுச்சு. சரி அப்புறம் யதார்த்தமா அப்புறம் ஒரு நாள் இவங்க வீட்டில் வந்து அப்பளம் போடுவாங்க. சரின்ட்டு ஒரு நாள் பாம்பு அடிக்கிறதுக்கு கூப்பிட்டாச்சு. பாம்பு அடிக்கிறதுலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதே இல்லை அப்பெல்லாம். ஆமா இதுக்கு ஒரு டைம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிடலாம், அக்காவுங்க இது அத்தை இருந்துச்சு. அப்புறம் அத்தையோட பேசிட்டு பேசலாம். அது சொன்னிச்சு, ஏன்டா எங்கள் வீட்டில் நான் ஒன்று கட்ட மாட்டீங்களடா, பண்ண மாட்டீங்களடா. அது வந்து எங்கள் அக்கா புலம்புச்சு, ஏக்கா என்ன ஏன் இப்படி பண்ணுங்கிற, இவரு கட்டிக்கிறோம் அப்போ என்ன உனக்கு என்ன. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனுக்கு வந்து நீ கேட்டாங்க. கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு சந்தோஷம், என் பிள்ளையில சொந்தத்துல கொடுக்க போறேன்னு எங்க அம்மா சரின்னு சொன்னிச்சு. சரின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க.
வேணான்னு சொல்லவும் சரி ஓகேன்னு அது வேணான்ட்டு நிப்பாட்டியாச்சு. நானுமே வேணான்னு சொன்னேன். வேணாம், அவருக்கு அதிக வயசு, எனக்கு நான் இப்போ வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம மைண்ட் செட்டில் என்ன 30 வயசு ஆனாலே அதிக வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டோம். ஆமா ஆமா, இவரு கூட ஒரு சொட்டை ஒருத்தர் மாப்பிள்ளை தேடி வந்துருந்தா. ஓ வாய முடி. கேளு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் நல்லா பேசிட்டோம். இது சொல்லிடுச்சு நான் கட்டிக்கிறேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அப்பெல்லாம் கட்டிக்கிறேன் நீ சொல்லவே இல்லை. எப்போ சொன்னதுன்னா நாங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் நடுவண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அதாவது மூத்த அண்ணனுக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னா, இந்த மாதிரி பொண்ணு ஃபாரின்ல இருக்கும்போது பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வந்து வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அக்கா ஊருக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் தண்ணி அடிச்சிருப்பாங்க போல. என்ன தண்ணி அடிச்சுட்டு பனைமரத்துல போய் ஏறி நொங்கு வெட்ட போயிருக்காங்க. நொங்கு வெட்ட போன இடத்துல சரியான எவ்வளவு அடி இருக்குன்னு சொல்லிட்டு, அது ஒரு 20-25 அடி இருக்கு. கொஞ்சம் நல்லா சத்தமா பேசு. நல்லா ஒரு 20-25 அடி இருக்கும் இந்த பனை. அந்த ஏதோ அது நேரம் உச்சி நேரத்துல போய் ஏதோ ஒரு நேரம் சரியில்லாம மேல விழுந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி போய் அது ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி ஆயிடுச்சு. தண்டுவலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, எந்திரிக்கவே முடியாது அவரால. அந்த டயத்துல வந்து நான் வெளிநாட்டுல இருந்தேன். ஆமா, அந்த டைம்ல வந்து நான் வெளிநாட்டுல சவுதியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அண்ணன் தான் நடுவில் ஒரு இருந்தாரு. அவரும் அப்புறம் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் நான் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்க அண்ணனை நான் பாத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ஒரு 5 வருஷமா எங்க ஊர்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயும் போகல. அதுக்கு நிறைய செலவு பண்ணி பார்த்தாக சரி பண்ண முடியல. கேரளாவுக்கு கொண்டு போய் அங்கே போய் எல்லா வழியுமே பயன்படுத்துவது எல்லாமும் இயற்கை மருத்துவம் சொல்லுவாங்கல்ல, மூலிகையா, அந்த மாதிரி கேரளா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணோம். பட் ஆனால் அது ரெக்கவரி ஆகலை. ஓரளவுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் விஷயம் திருப்பி பண்ணுங்க அந்த மாதிரி. அதோட அந்த மாதிரி டயத்துல தான் நான் இந்த மாதிரி இருந்தேன். கொரோனா டயத்துல தான் சந்திச்சேன். ஆனால் மதுரையில் கொஞ்சம் லோக்கலில் வேலை பார்த்தேன். ப்ரமோட்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்பயும் போல யதார்த்தமாக சந்திச்சது, பேசினது. அப்புறம் எங்கள் அக்கா கிட்ட போனது, எங்கள் அக்கா கேட்டது. அப்புறம் எங்கள் அண்ணன்ட்டு எங்கள் அண்ணனே அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த டயத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதுகிட்ட பேசலாம். இது சொன்னிச்சு, இல்லை ஏன் ஒரு நடுவில் உள்ளவருக்கு ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, அவருக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வந்தானே அப்படின்னா, இல்லைக்கா நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் என்னன்னா பொண்ணு கொடுக்குறவங்க யோசிக்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால, நடுவில் மூத்தவருக்கு இந்த மாதிரி இருக்கிறனால சில பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால தான்க்கா டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கையில தான் இது வந்து சொன்னிச்சு என்கிட்ட வந்து. நைட்டு சொன்னிச்சு. ஃபோனில் பேசல இந்த மாதிரி நைட்டு. ஏன்னு கேட்டேன், கொஞ்சம் நாளைக்கு ஏன்னு கேட்டேன், எதனால என் பொண்ணு அதெல்லாம் பொண்ணுதே பார்த்தோன்னு சொன்னாங்களே, எதனால வேணான்னு சொல்றீங்க, நீங்க சொல்றீங்களா அவங்க சொல்றாங்க போது, பொண்ணு வீட்டில் தான் ரிஜெக்ட் பண்றாங்க, எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா வீடு வந்து வீடு பார்க்க வர்றாங்க, வீடு பார்க்க வருவாங்க, இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டை வந்து பார்க்க வருவாங்க, பொண்ணு வீட்டை பார்க்க போவாங்க. பார்க்க வரும்போது எங்க அண்ணனை வந்து பார்த்துடுறாங்க. எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் எங்க அண்ணனை பார்த்துட்டு பொண்ணு கொடுக்க வந்து தயங்குறாங்க. இவ தனியா போய் இருந்துட்டா பரவாயில்ல, அப்படிதான் சொல்லுவிய. சப்போஸ் ஒன்றா இருக்கிற சூழ்நிலை வந்து எங்கள் பொண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது, வைக்க முடியாது அப்படின்றது மாதிரி சொல்லி அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ரீசன் இதை யோசிக்கிறாங்க. ஆமா, அதனால எல்லாருமே. ரெண்டாவது எங்கள் ஆள் வேற நடுவில் உள்ளவர் கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து ஃபாரின் போயிடுவேன், 6 மாசத்துல போயிடுவேன் அந்த மாதிரி தான் இருந்தார். அவரு என்ன சொல்றது, ஏமாத்த நினைக்கல நான் இதாக இருந்தேன். ஏன்னா அவங்க கட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் நீ வெளிநாடு போனா என் பொண்ணையும் கூட்டிட்டு போப்பா அந்த மாதிரி யோசிக்கிறதான். அவங்க யோசிச்சாங்க. லாஸ்ட்ல ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, இப்படி தட்டிக்கிட்டே போச்சு. அந்த மாதிரி டயத்துல தான் இதுகிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த விஷயத்த. இந்த மாதிரி நடக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரில இன்போயில். இப்போ என்ன நினைச்சிச்சுன்னு தெரில, நானே கட்டிக்கிறேன் அண்ணனை அப்படின்னு அந்த மாதிரி சொன்னிச்சு முன்னாடி. ஆனால் நான் வேணான்னு சொன்னேன், முன்னாடி வேணான்னு சொன்னிச்சு. பட் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நான் கட்டிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு. ஏன் நீங்கள் என்னை பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு. சொன்னோன்னா எனக்கு அந்த டயத்தில் அது மேலே எந்த ஒரு அபிப்பிராயமே இல்லை, முன்னாடிலாம் பெருசாக இருந்ததே இல்லை. இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் எனக்கு அழுக வந்துச்சு. இல்லைன்னா நைட்டு இதை பற்றி யோசிக்கிறோம், என்னடா என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரில. இப்படி யோசிக்குது இப்போ இந்த டயத்தில் இப்படி ஒரு சொல்லுதே. நானும் அதுகிட்ட சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணாலும் அதில் என்ன இருக்குது இப்போது, இல்லை நான் வந்து கேர் பண்ணிக்கிறோம்ல, அம்மாவை கேர் பண்ணிக்கிறேன், அதான் அவங்க அண்ணனே கேர் பண்ணிக்கிறேன், நான் உங்களை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது சொன்னிச்சு. சொல்லவும் எனக்கும் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. நான் சொன்ன மட்டும் இல்லை, ஏதோ அழுதோன்னா என்னடா இப்படி இந்த பிள்ளை இப்படி இந்த அளவுக்கு சொல்லுதே அப்படின்ட்டு நானும் ஒரு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் நானே பேசினேன், நீ ஏன் என்ன காரணத்தினாலும் இப்படி சொன்னேன் அப்படின்னோன்னா, இல்லை எனக்கு பிடிக்கும்,
உங்கள் குடும்பத்தை எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் இதனால் என்ன, என்னால் முடிஞ்ச நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு. சரி எதுக்கு நீ அவரை கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பார்க்க, நீ என்னைய கல்யாணம் பண்ணிட்டே நீ என் குடும்பத்தை பார்த்துக்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ரெண்டும் ஒன்று தான். அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். அந்த டயத்தில் எடுத்த முடிவு தான் என்னால். நான் அந்த டயத்தில் டிசைட் பண்ணேன், ஓகே யாரையோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ண போகிறோம், அவங்க வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா என்னன்னு தெரியாது, எதுக்கு நம்ம அத்தமாலே கல்யாணம் பண்ணிட்டு போவோம் அப்படின்றது தான். அந்த டயத்தில் யோசிச்சது தான். அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லிட்டேன், நானே கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இருக்கா, யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னும் இல்லைடா உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலடா, என் வீட்டில் எல்லாம் வேணாம் தான் சொல்லுவாங்க, அதை மீறி தான் நான் கல்யாணம் பண்ணணும், இருந்தாலும் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாரு, எங்கள் நடுவில் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் சொல்லிட்டு ஃபோனில் தான் பேசுறதுன்னு அப்புறம் வேலைக்கு போயிட்டேன். மதுரை போயிட்டேன். நான் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு, வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவும் சொன்னிச்சு, இல்லடா தம்பி வேணான்னு எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க. வேணாம் அப்படின்ற முடிவில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு டயத்தில் நானே மனசு மாறினேன். அதெல்லாம் இருக்கு இன்னும். அதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்குலாம் போனேன்னா, அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு போனேன். அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. என்னன்னா இவங்க வந்து ஒரு தங்கச்சி வீட்டுல தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தங்கச்சி வந்து ஒரு இது என்கிட்ட ஜாதகம்லாம் கேட்டுச்சு, ஞாபகம் இருக்கா சில விட்டு. சரி அவங்க ஓகே ஆகிட்டு ஒரு தங்கச்சி அக்கா இது கவுசி ஜாதகத்தை கூட 2 பேருக்கு வச்சு பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம், முடிச்சு விடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் போனாங்க, ஜாதகம்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன ஆச்சு, என்ன பேசினாங்க, என்னன்னே ஒன்றுமே புரியல. போனதுக்கப்புறம் இனிமேல் நீ ஃபோன் பண்ணாத, எங்கள் வீட்டில் யாருக்குமே உன்னை பிடிக்கல, நீ ஃபோன்லாம் பண்ணாத, வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு வீடு வேறு கட்டிக்கிட்டு இருந்தா சிலோட்டே, சங்கரன் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டது எனக்கு செம்ம ஷாக்கு. அழுது கத்திட்டு, அம்மா என்னை நாரஸ் வேணான்னு சொல்லிடுச்சு, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே பாரு. அங்கே வேலை தூக்குற வந்துட்டாங்க. கத்திட்டு சொல்லிட்டு, உனக்கு கேட்டிருக்குமா என்ன தெரியல, ஃபோன் அப்படியே கீழே போட்டுட்டு கத்திட்டு, நான் சாக போறேன் போ அப்படின்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். எங்க அம்மா வேற அழுகுது, ஐயோ பிள்ளை அழுகுது, ஏன் கதவை தர அது கத்துது. அதுக்கப்புறம் எப்படியோ அப்புறம் நீ போன்ல லைன்ல இருந்தியா, டாடி எங்க குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன்ல ஏத்தி விட்டுருவேன்ட்டாரு எங்க அப்பா. என்னாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போன் திருப்பி பண்ணிருச்சு. ஏன்டா தம்பி இப்படி பண்ற, அந்த பிள்ளை அழுகுதா, என்னடா ஆச்சு, நீ நல்லா தாண்டா பேசிட்டு இருந்த, கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன், சொல்லிவிட்டு ஏன் இப்படி பண்றேன் போது எங்க வீட்டுல எல்லாரும் வேணாம்னு சொல்றாக்கா. அப்ப வேணாம்னு சொல்லி நீ பேசியிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுச்சு. சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கன்வின்ஸ் ஆகி, சரி என்னை வந்து சமாதானப்படுத்தினேன். சரி ஓகே இப்போதைக்கு விடு, நம்ம பையன் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சிலாம் எனக்கு கால் பண்ணிச்சு. உன் தங்கச்சிலாம் கால் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா, கையை வேணான்னு சொல்ற ரீசன் ஒன்னே ஒண்ணுதாங்க. அந்த டயத்துல வந்து நான் உன்னை கட்டிட்டு போனாலும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, உன்னை ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஏதாவது தப்பான வார்த்தையில பேசுவாங்க, நீ எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு காயப்படணுன்ற அந்த நோக்கத்துல தான் நான் வேணான்னு முடிவு பண்ணேன். சரி வேணாம், ஆனா நீ அதுல ரொம்ப தீவிரமா நான் ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன். உன் தங்கச்சில எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், உன் தங்கச்சில எனக்கு போன் பண்ணி நான் வேற கையை எடுத்திருந்தேன், நீ என்கிட்ட அங்க போயிட்டு நீ என்ன பேசவே இல்லை, சுத்தரா அவாய்ட் பண்ணிட்டேன், என்னடா அப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பிளேட வச்சு கையெல்லாம் கீறி ரத்தத்தோட போட்டோலாம் எடுத்து அனுப்பினேன். எப்படியாவது நம்ம பேசுமா, நம்ம கிட்ட பேசிடுமா வச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கையெல்லாம் எடுத்து அனுப்பிவிட்டேன். நீ என்ன பண்ணிட்டு உன் தங்கச்சிட்ட காமிச்சு நீ வேலைக்கு போயிட்ட போல, எனக்கு ஃபோன் பேசுறது இல்லையில, வேலைக்கு போனதுக்கப்புறம் உன் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணது, நான் பேசுகிறேன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குது. நான் இருக்கேன், எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப முடியல, உன்னால் எங்கள் அண்ணன் ரொம்ப மன உளைச்சல் இருக்குது, நீ விட்டுரு, எங்கள் அண்ணனை விட்டுரு, நீ என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத வச்சுக்கிட்டு இருக்காத, எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே உன்னை பிடிக்கல, நீ பேசலாம் செய்யாதனுமோ நான் சொல்கிறேன். ஜாதம்லாம் கேட்டியல்ல அப்புறம் ஏன் அப்படின்னும் போது எங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க, எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. சரின்னு நான் அதோட ஃபோனை கட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு எதுவுமே தெரியலையே எதனால பிடிக்கல, அதனாலதான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. பாய மூட ரொம்ப பல்ல கட்டாத, வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இதுகிட்ட பேசி இதுவுமே வேணான்னு சொல்லி நான் சாக போறேன்னு சொன்னது வந்து இதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு நடந்தது. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி பேசியாச்சு. நான் அன்னைக்கு முடிவு எடுத்தேன். சரி ஓகே, நம்ம வந்து நார்மலாக சொல்லியிருந்தா கூட சரி ஓகே ஏதாவது ஒன்று ஆயிருக்கலாம், நீ என்கிட்ட பேசாமல் உன் தங்கச்சி விட்டு பேசி ஏன் கையெடுத்துக்கிற, எதுக்கு இந்த மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதனால பேசுறது என்ன பொய்யா, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. கட்டுனா உன்னை கட்டணும், இல்லைன்னா நம்ம கல்யாணமே நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு எடுத்த முடிவு சத்தியமாக எடுத்தேன். அன்னைக்கு எடுத்து அந்த முடிவு எடுத்தேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா,
பண்ணுனா கல்யாணம் இல்லைன்னா இப்ப நான் வந்து வாழை என்ன பண்ண தெரியுமா அடுத்த நாளே கிளம்புனேன். சொல்லிட்டே கேளுத, அடுத்த நாளே கிளம்புனேன். எங்கே கிளம்புனேன் தெரியுமா? இது டாட்டு போடுற இடத்துக்கு போனேன். அங்கே போய் உங்க பேரை டாட்டு போட்டேன். சரி இங்க எதுக்கு போனேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக என் பேரையே நானே டாட்டு போட்டுக்கிட்டேன். அது வந்து லூஸ் மாதிரி, அது ஒரு லூஸ் மாதிரி பண்ணது. ஓகேவா? டாட்டு போட்டுட்டேன். டாட்டு போட்டதுக்கு அப்புறம் அதை சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி உன் பேரை நான் வந்து பச்சை குத்திட்டேன். நீ வந்து கல்யாணம் பண்ணா உன்னை கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், என்னை எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதோட அப்படியா ஐயோ ஏன் இப்படி பண்ண அப்படிலாம் நான் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேலையை விட்டு வந்துருச்சு. என்ன அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல திருவிழா வந்துச்சு. திருவிழா வரும்போது சம்பளம் வாங்கிட்டு வர்ற, நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு பூ மட்டும் வாங்கிட்டு வா, நீ சம்பாதிச்ச காசுல எனக்கு பூ வாங்கிட்டு அப்படின்னு சொல்லவும், 500 ரூபாய்க்கு வாங்கினதில்ல பூவு, 500 ரூபாய்க்கு வாங்கிருந்துச்சு பூ. அவ்வளவு பூவு. எனக்கு முடி நல்லா இருக்கும், செம்ம முடியா இருந்துச்சு. இப்போதான் முடி பூரா கொட்டி போச்சு. அந்த முடி கொள்ளவே இல்லை. அப்ப 500 ரூபாய்க்குன்னா நிறைய பூ தானே. அந்த முடி கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு பூ வச்சிருந்தேன் நான் தலையில. அன்னைக்குதான் அவ்வளவு நிறைய பூ வச்சதுன்னா அன்னைக்கு தான் நான் வச்சதே. அன்னைக்கு நானும் செலவழிச்சது அதிகமா. ஆமா, அது வரைக்கும் செலவழிச்சது இல்லை, சத்தியமா சொல்றேன். ஒரு ரூபா காசு கூட நான் இதை வாங்கினது இல்லை. ஒரு முட்டாய் உனக்கு ஏதாவது வேணுமா சொன்னா கூட நீ சம்பாதிச்ச காசுலன்னா வாங்கி கொடு செலவிட்டே வாங்கி கொடுப்பா. அப்பெல்லாம் நான் செல்லக்குட்டின்னு சொன்னேன். அப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். நம்ம லவ் பண்றோன்றது செட் ஆனதுக்கு அப்புறம் செல்லக்குட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நீ சம்பாதிச்ச காசுல எனக்கு வாங்கி கொடு, எனக்கு உங்க வீட்டு காசுல வந்து எனக்கு வாங்கி தர வேணாம், ஏன்னா அது ஒரு பேச்சாகும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பூ வாங்கி வந்து கொடுத்துச்சா. அடுத்து வந்து வீட்டிலே இருந்துருச்சு. அது அங்கே மதுரைக்கு போகல, ஏன்னா இங்கே சிரமம் ஆயிடுச்சு. அண்ணனை பார்த்துக்கிறது, எங்கள் அத்தையால் வந்து பார்த்துக்கிற முடியல, தூக்க முடியல, கொல்ல முடியல. யூரின் போகிறதா இருந்தாலும், பாத்ரூம் 1 பாத்ரூம் போகிறதா இருந்தாலும், 2 பாத்ரூம் போகிறதா இருந்தாலுமே யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் வேணும். அவங்களால வந்து சமாளிக்க முடியல. வயக்காட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இவங்களையுமே சமாளிக்க முடியாதுன்றனால வீட்டிலே இருந்துட்டாங்க. வேலைக்கு போகலை அப்படின்ற ஒரு முடிவெடுத்து வீட்டிலே இருந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு வந்து இப்போ என்னை பொண்ணு பார்க்க வந்து ஆட்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம வீட்டில் இருந்தாலே இது பண்ணுவாங்க. எங்கள் மாமா வந்து சென்னையில் இருந்தாங்க, எங்கள் அம்மாவோட அண்ணன், 3வது அண்ணன் சென்னையில் இருக்கிறனால சரி நம்ம போவோம், மாமாவோட போவோன்றனால எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் என்னை சென்னையில் விட்டுருச்சு. எங்கள் மாமா வந்து வீடு பிடிச்சிருந்தாங்க. அங்கே போய் இருந்தே உங்கள்கிட்ட பேசினே வச்சேன். அப்போ வந்து ஒரு அக்கா மோனிஷா அக்கான்னு இருந்தாங்க. அந்த அக்கா கூட தான் போகிறது வர்றது. வேலையே கிடைக்கல. சொல்லப்போனால் வேலைக்குன்றதுக்காண்டியே போனது. அங்கே போனால் வேலையே கிடைக்கல. ஒரு 3 மாதம் வேலை தேடிக்கிட்டே திரியிற மாதிரியே ஆயிடுச்சு. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தவும் செஞ்சாங்க. நல்லா ஏமாத்ததுக்கு அப்புறம் ஆமா உடம்புலாம் கிறங்கிருச்சுன்னு சொல்லக்கூட்டி. எனக்கு நல்லா உடம்புலாம் கிறங்கிருந்தேன். அப்புறம் வந்து அந்த அக்காவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்தேன். அந்த அக்கா வாங்கக்கா எங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து மதுரையில வந்து இறங்கணும். மதுரையில எத்தனை மணி இருக்கும்? ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி போல இறங்கணும். நான் சொன்னேன் சொல்லிட்டு எங்களை வந்து ஏற்றி கொண்டாந்து சிவகங்கை மட்டும் விட்டுருன்னு சொன்னேன். சரி சொல்லிச்சு. கடைசி நேரத்துல வரமாட்டேன்ருச்சு. அந்த அக்கா செம்ம டென்ஷன் ஆகுது தெரியுமா? மதுரையில இருந்து சிவகங்கை போனா சும்மாவா இருக்கு? அந்த டயத்துல அந்த நைட்ல எப்படி வண்டி ஓட்டி போக முடியும்? வண்டி ஓட்டி இல்ல, நீ இந்த பஸ்ல கொண்டாந்து கூட எங்களை விட்டுருக்கலாம். வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அந்த அக்காவும் கோவம் ஆயிடுச்சு. பஸ்ல எல்லாம் என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? பஸ்ல போட்டு அந்த அக்கா போட்டு பாவம் பார்த்தா கூட சிரிக்கும், கோவப்படும். செம்ம கோவமா இருந்துச்சு அந்த அக்கா என் ப்ளீஸ்க்கா எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லாதக்கா, அவங்கதான் கொண்டாந்து விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுக்கா ப்ளீஸ்க்கான்னு சொல்லவும், சரி கௌசி உனக்கா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ எங்க அம்மா பார்த்துச்சுன்னு எங்க அம்மாக்கு இப்பதான் தெரியும், எங்க அனிதாவுக்கும் இப்பதான் தெரியும். நான் செத்து கொண்டாந்து எங்க இது ஆட்டோல எங்க அப்பா வந்துட்டாரு. மதுரை முக்கில் இறங்கி சிவாங்க மதுரை முக்கில் இறங்கி எங்க அப்பா வந்துட்டாரு. வந்து ஏத்திட்டு வர்றாரு. எங்கம்மா தம்பி எங்கம்மான்னு கேட்கும்போது அது போயிடுச்சுப்பா, இறக்கி விட்டு போயிடுச்சுப்பா, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டாங்களா வேலையை விட்டுட்டு. அப்படியே வீட்டிலேயே 2 பேரும் கடந்தோம். கடந்ததுக்கு அப்புறம் எங்க அக்காவுக்கு வந்து வளகாப்பு வச்சோம். எங்க அக்கா செல்லக்குட்டி எல்லாத்தையுமே போய் சொல்லிடுவோமா? சொல்லிட்டு கட் பண்ணி போட்டு விடவா? சொல்ல பார்ட் 1 பார்ட் 2 அதிலே நம்மளே பிடிச்சிரும். சரி, இப்போ இதோட பார்ட் 1 முடிச்சுவோமா? இல்ல இது இன்ட்ரெஸ்டா? சொல்லுடி. அப்படியே கட் பண்ணிட்டு சரி. வளகாப்பு எங்க அக்காவுக்கு வந்து வளகாப்பு வச்சாங்க. வளகாப்புல வந்து எங்க அத்தை வந்தாங்க, அதாவது உங்க மம்மி வந்தாங்க. உங்க மம்மி உங்க அக்காவும் வந்திருந்தாங்க வளகாப்புக்கு. என்னெல்லாம் பேசவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து இங்க வந்து பேசிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசுனதுல என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அத்தைதேன்னு தெரியாம என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அவ அம்மா அந்த பிள்ளையதே பொண்ணு கேட்டோம், அவங்க அண்ணன் எனக்கு யாரோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அத்தைக்கு சரியான டென்ஷனு.
சார் எனக்கெல்லாம் போய் ஐயோ அது வாட்டுக்கு திட்டி விட்டு போனா என்ன ஆகுறது, அது வாட்டுக்கு திட்டுமே நம்மள அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பீச்சுக்கு அரியமான் பீச்சுக்கு போறோம், வைக்கிறோம். உங்க அக்காவை உங்க அம்மா மம்மி எல்லாம் நல்லாவே நானே போட்டோ எடுக்கிறேன். போட்டோக்கெல்லாம் நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனா என்னையே பார்க்க மாட்டேங்குது, என்னையே பார்க்கலாம்னா போட்டோலாம் எடுத்து நல்லா போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வண்டியில வரும்போதே சொல்றேன் செலவிட்டு என்ன பண்ற, அப்போ வந்து நம்ம பிளான் பண்ணோம், நம்ம நேர் போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்துருச்சு. ஆனா இது வந்து முழு மனசா இறங்கவே இல்லை. ஏன் இறங்கலைன்னு அதுக்கு தான் தெரியும். ஏன் இறங்கல, எங்க நடுவில் ஒரு கல்யாணம் பண்ணாம நான் எப்படி பண்றது, அவர் கல்யாணம் ஆச்சுன்னா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். ஏன்னா எங்க அண்ணனுக்கு முடியல, எங்க அம்மா அவரால் தான் அப்பா இறந்துட்டாரு. இந்த டயத்தில் என்னால் முடிவு பண்ண முடியல, டிசைட் பண்ண முடியல இந்த காலகட்டம். ஏன்னா அவரும் வந்து ஃபாரின்ல இருந்தார். அதனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு டயத்தில் ரொம்ப யோசிக்க முடியல. ஒரு இடத்துல அப்படியே இருந்துட்டேன், அப்படியே ஸ்டக்லாகி இருந்தாச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம் போயிச்சாங்க சார். 4 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டா இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம், 3 வருஷம் லவ் பண்ணோம், 4வது வருஷமே கல்யாணம் பண்ணோம். 3 வருஷம் இப்படியே இழுத்து 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்தை ஆகியிருக்கலாம். நல்லா இருந்து தப்பி எப்படி உன்னை விட்டுட்டேன் கேளுங்க. என்னாச்சு? பாஸ்போர்ட் கிளம்பி இருக்கணும், வெளிநாடு பேர் பிரச்சனை இல்லை. கேளு இரு, நான் சொல்றதை கேளுங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு, எனக்கு வந்து மாப்பிள்ளை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம்ல மாப்பிள்ளை வந்திருக்க டைம் தண்ணி தூக்க போறோம்னு சொல்லி போயிட்டு நம்ம வீட்டு சைடு வந்துட்டாங்க. என்னடா ஆட்கள் கூட்டமா இருக்கு அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு கிட்ட வந்திருக்கான். நான் எங்க அக்கா மகளை நான் தான் கட்ட போறேன், யாருக்குமே பொண்ணு கிட்ட வந்துடாது அப்படிலாம் சொல்லிட்டு அப்படிதான் எனக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அதோட எல்லாரும் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க வேற. ஏன்னா வந்தவுல ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து மாப்பிள்ளையா வந்துகிட்டே இருக்கவும் நான் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எங்க ஸ்ரீயான் பிறந்தேன். அங்க அணிலாப்புல வந்து மாசமாயி வீட்டுக்கு வந்திருக்கு. வளகாப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. என்னாச்சுன்னா பிறக்கல ஸ்ரீயான், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேன். என்ன பிளான் பண்ணிட்டேன் தெரியுமா, சரி ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது வந்து நாங்க செகண்ட் வார்ட்ல சொல்றோம், சரியா?